விஷ்ணு பேசுகிறேன்டா, நல்லா கேட்டுக்கோடா. மது போதை எல்லாமே எல்லாமே டாக்டர்லேருந்து எல்லாம் கீழே பஞ்சாயத்து போர்டிலேருந்து கீழே அடுத்து வேளாக்கானா கையெழுத்து போடுதானா கிராம அதிகாரி, தலையாரி, விஓ, தாசில்தார், கலெக்டர் எல்லாருமே இது வியாபாரம் பார்க்காங்க. என்ன வியாபாரம் பார்க்கான்? மாவட்டத்தில் கலெக்டர் இருக்கான், தாசில்தார் இருக்கான், விஓ இருக்கான். இடம் அளப்புத்துறை என்ன தெரியுமா? ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்கானா, சாரா பிஸ்கி கடை போட்டிருக்கானா, அவன் ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் எல்லாமே மது சாராயத்தை மருந்து கலந்து சாவுங்கடாங்கிற கணக்கில் இவன் உட்காந்து வியாபாரம் பார்க்கான், வியாபாரத்தை செஞ்சு கொடுக்கான். செத்த பேய் பேப்பரை கட்டாக சேர்த்து வீட்டுகளில் அடைஞ்சி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட கவர்மெண்ட் வேலாக்குறவன் அரசியல்வாதி நல்லா அப்படி படுத்து பட்டு மெத்தையில் உருண்டு போகிறான். இங்கே விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். விவசாயத்தில் சாராயத்தை விஸ்கி பிராந்தியை குடித்து மோண்டு பூரா கெமிக்கல் ஆல்கால் பூரா எல்லாமே பேட்டரி இருக்கா, பேட்டரியில் உள்ள அந்த எரிபொருளெல்லாம் உள்ளே போட்டு ஆல்காலில் தயாரிக்கான். கெமிக்கல் ஆல்கால் இல்லை. ரைஸ் மில்லில் என்னடா தயாரிக்கான்? பூரா தண்ணி பூரா பூமியை அரிக்கி பார்த்தியா பார்க்கலையா? எல்லாமே இந்த மது போதையில் கணக்கு செக் பண்ணல, பாக்கெட்டு போடுற ஐட்டம் பூரா செக் பண்ணுவான். செக் பண்ணல இந்த நடத்துகிற கம்பெனி முதலாளிமா அவன் பூரா உள்ளே போயிடுவான். அதான் கணக்கு, புரியுதா? இப்போ சாப்பாட்டு உணவில் எல்லாமே ஆல்காலை கலந்து பூமியை பாழாகிட்டான், விவசாயத்தை பாழாகிட்டான். இந்த கணக்கு கோர்ட்ஸில் பார்க்கணும். நீதிமன்றத்தில் சர்ச்சு கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் பார்த்து தான் ஆகணும். நிர்வாகம் டெல்லி இருக்குது, டெல்லியில் உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கல. இது இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கணக்கு போடுதார். பத்தியா பார்க்கலையா? விற்பனைக்கு 2ஆம் நம்பராக விட்டு பேப்பரை விட்டு பாழாக்கணும். அத்தனை 2ஆம் நம்பர். தெரியுமா தெரியாதா? படிப்பு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பத்தியா பார்க்கலையா? இப்போ கணக்கை பிடிக்கார். இப்போ இந்த கணக்கில் எல்லா டாக்டர் உள்ளே போயிடுவான், அரசியல்வாதி உள்ளே போயிடுவான். அடுத்தாப்புல இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா இந்த மது போதையில் உள்ள கணக்கு எடுக்கல. இந்த ஒத்த பாயிண்டில் எல்லாமே உள்ள தூக்கி போட்டுருவார். மாவட்ட வாரி எடுக்கல உள்ளே போவான், சிட்டி வாரி எடுக்கல உள்ளே போவான். இப்போ புரியுதா? அடுத்தாப்பில் முக்கால்வாசி கிடப்பான். விவசாயத்துக்கு அந்த நேரம் தான் பண்ணுவார் கடவுள், அப்போ தான் கொடுப்பார். ஒழுங்காக போகலன்னா வெதர் ஷூட்டிங் பண்ணிடுவான் இராணுவ வீரர். அப்படி தான் கணக்கு வரும். முக்கால் சத்தியம்.